உள்ள போகக்கூடாது, எதுவுமே யாருமே உள்ள அலோட் கிடையாது. ஸோ பாருங்க, டிவிங்கோட இப்போ நேருக்கு நேர் நம்ம இருக்கிற ஒரு வீட்டுக்கு முன்னாடி டிவி இருக்கு. அந்த டிவிங்கோட அந்த செவுத்துல அப்படியே மாட்டிருக்கு. இப்போ நாங்க நின்னுட்டு இருக்கோம்ல ப்ரோ, அது ஃபுல்லாவே இப்ப எங்களை முழுகி தண்ணி ஃபுல்லா போயிருந்திருக்கு. ஒரு 1 to 3 டைம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா உறங்குற நேரம். அந்த நேரத்தில் வந்து எப்பவும் போல மழை பெய்யும், எப்பவுமே வந்து சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சு நம்ம தூங்குற நேரம். அந்த மாதிரி அன்னைக்கு அசால்ட்டா என்னைக்கும் போல நடந்துரும், நம்ம அடுத்த நாள் விடிஞ்சிரும், நமக்கு இயல்பு ஆயிரும், இயல்பு வாழ்க்கை திரும்பிடும் நினைச்சு படுத்திருக்காங்க. வீடு கட்டுறதுங்கிறது கனவு தாங்க. ஆனா இங்க இருக்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கட்டியிருப்பாங்க. இப்போ அந்த வீடு இல்ல, அந்த வீட்டுல இருக்க மக்களும் இல்ல. இதுல எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து இடிபாடுகளை சிக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒவ்வொருத்தரா எடுத்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்களே தவிர இன்னும் முழுமையா வந்து இதுக்கான பதில் கிடைக்கல. விட்டு விட்டு பேஞ்சுட்டு தான் இருக்கு. ஸோ அந்த இறப்பு அவங்களோட துணிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப கொடுமையான ஒரு இது. மீடியா மைண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரும் துயரிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய வயநாடு, நிறைய தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கார்த்திக் சரோ. அவங்க கூட சேர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் அங்கே போய் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் இந்த வீடியோ மூலமாக சந்திக்க இருக்கோம். சார் வணக்கம். 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 தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கீங்க, அங்க என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுது? இப்ப வயநாடு எப்படி இருக்கு? இன்னும் இயல்பு நிலையெல்லாம் அதிகமா திரும்பல. நாமே இயல்பு நிலை பாத்தீங்கன்னா ஓரளவு 50% தான் கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு. இன்னுமே வந்து ரெக்கவர் ஒர்க் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ கீழே சூரல்மலை பகுதியில இருந்து மேல பாருங்க, அந்த அங்க இருந்துதான் பாறைகள் தண்ணி எல்லாமே உருண்டுட்டு போன இடம் தான் அங்க பாருங்க. அது ஃபுல்லாவே முழு பாறைகள் எல்லாமே அப்படியே உருண்டு போய் தான் இருக்கு. இன்னுமே 50% கிளியர் ஆயிருக்கு. எல்லாமே பொக்லிங் மூலம் எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்காங்க, எல்லா ஹெல்ப் போயிட்டு தான் இருக்கு. பட் இங்க இருந்த பீப்புள்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. 18 முகாம்ல வந்து தங்க வச்சிருக்காங்க. ஸோ நம்ம சிட்டி ஏரியா மாதிரி ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தண்ணி இன்னும் போயிட்டு தான் இருக்கு. தண்ணி இன்னுமே நிக்கல. டேமேஜ் ஆன வீடு எல்லாமே பக்கத்துல இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம தமிழ்நாடு டீம் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சுதான் அவங்களோட மூலம் தான் அவங்களுக்கு என்னென்ன பொருள் தேவை, மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு தான் ஸோ நாங்க நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கோம். அதோட வீடுகளுடைய நிலைமை எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் நம்ம நிறைய செய்திகள்ல பார்த்தோம், காரு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆனது, அதெல்லாம் பார்க்க முடியுதாங்க? அதெல்லாம் அப்படியே இருக்கு பிரதர். ஏன்னா யாருமே வெளியிருந்து வரவங்க யாருமே வீட்டுக்குள்ள போகிறதோ வீட்டு பொருள்களை தொடர்றதுக்கோ எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அந்த பொருள் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. என்னென்ன டேமேஜா இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே லைவா பாருங்க. கண்டிப்பா காட்டுங்க ப்ரோ, எனக்கு கொஞ்சம் அதை மட்டும். பிரதர் பாத்தீங்களா, அந்த லைன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த ஆரோட்டி இருக்கிற வீடுகள் எல்லாமே டோட்டல் எல்லாமே நீட் அண்ட் ஹோம். எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியாவும் இருக்கும், பாக்குறதுக்கு நல்ல ஒரு டீசென்டான ஹோம். குடிசை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா மோல்டிங் அந்த மாதிரி ஒரு அழகான வீடு தான். பட் ஆனா டேமேஜ் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அழகா இருக்கும் அந்த அளவுக்கு டேமேஜ் அதிகமாச்சு பாருங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உள்ள போகக்கூடாது, எதுவுமே யாருமே உள்ள அலோட் கிடையாது. பாருங்க, டிவிங்கோட இப்ப நேருக்கு நேர் நம்ம இருக்கிற ஒரு வீட்டுக்கு முன்னாடி டிவி இருக்கு. அந்த டிவிங்கோட அந்த செவுத்துல அப்படியே மாட்டிருக்கு. மத்த எல்லாமே டேமேஜ் பாருங்க. ஜன்னல் எவ்வளவு டேமேஜ் ஆகி கிடக்கு எல்லாமே. ஏன்னா எல்லாமே தண்ணி அடிச்சுட்டு வந்ததா பாருங்க. பூரா மரம், வீட்டோட திங்ஸ் எல்லாமே பாத்தீங்க. இது ஒயர் பாருங்க, எல்லாமே டோட்டல் டேமேஜ். உள்ள இருக்கிற சோஃபால இருந்து அவங்க வாங்கி இருக்கிற புக்ஸ், அவார்டு, போட்டோஸ், வீட்டுல இருக்க தங்கினவங்களோட எல்லா திங்ஸுமே அப்படியே இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம வெளியாட்கள் யாருமே உள்ள போற அனுமதி கிடையாது. ஸோ எல்லா இடத்துலயும் பாதுகாப்பா இருக்காங்க. ஸோ போற முன்னாடியே நம்ம ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். கிளீனிங் ஒர்க்குக்காக நாங்க வந்திருக்கோம். ஸோ வெளியே என்னென்ன பொருள், பிளாஸ்டிக் பொருள் இருக்கோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கோம். உள்ள போறதுக்குமே உள்ள இருந்து எடுக்கிறதுக்கு எதுவும் அனுமதி இல்லை பிரதர். நிறைய வீடு இருக்கு, நான் காமிக்கிற மாதிரி. ஒவ்வொரு வீடா காமிக்கிறேன் பாருங்க. இந்த வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா பீரோ வெளியே இருக்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வெளியே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா உள்ள இருக்க சேரு பாருங்க, பொருள் அதாவது அந்த இதெல்லாம் பாருங்க எவ்வளவு தூரம் வீட்டுக்குள்ள போயிருக்கு பாருங்க, அது வரைக்கும் இருக்கு.
கட்டை உடைஞ்ச மரம் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்கு. தண்ணி இன்னும் இருக்கு பாருங்க, இவ்வளவு பாருங்க. தண்ணி இன்னும் தேங்கிதான் இருக்கு. எல்லாமே கொஞ்சம் விட்டு விட்டு பேஞ்சுதான் இருக்கு. அந்த அவங்களோட துணிகள் தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப கொடுமையான ஒரு இது. புக்ஸ் பாருங்க, கேரளாவோட லாங்குவேஜோட புக்ஸ் இருக்கு. உரிமையாளர்கள் இங்க இல்ல, எல்லாத்தையும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. பட் ஆனா அவங்களுடைய பொருள் இங்க இருக்குங்கிறது அவங்களுடைய மனசுல இருந்து கண்டிப்பா மாறாது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இங்க இருக்கோம், திடீர்னு ஒரு இடத்துல ஒரு புயல் வருது, ஒரு பாதிப்பு வருது, நம்ம திடீர்னு இன்னொரு இடத்துல நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா நம்மளோட திங்ஸ் எடுத்துட்டு போக முடியும். நம்மளோட உயிரை மட்டும் தான் நம்ம காப்பாத்திக்க முடியும். இப்போ நாங்க நின்னுட்டு இருக்கோம்ல ப்ரோ, அது ஃபுல்லாவே இப்ப எங்களை முழுகி தண்ணி ஃபுல்லா போயிருந்திருக்கு. அதுக்கான தடங்களும் அங்க இருக்கா? இருக்கு ப்ரோ. வீடு பாருங்க எவ்வளவு பேர தண்ணி போயிருக்கு பாருங்க. வீட்டுக்கு மேல அதாவது கீழே ஆறு இருக்கு பாருங்க. தண்ணில வந்து இதுவரைக்கும் வந்து மரத்தை எல்லாம் பேத்துட்டு மறுபடியும் பாத்தீங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போய் வீட்டை டேமேஜ் பண்ணி வீட்டோட ஹைட் எவ்வளவு ஹைட் இருக்கு எல்லாமே டோட்டல் இது கிட்டத்தட்ட ரொம்ப இவ்வளவு ஆழத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு ஃபுல் டேமேஜ் ஆயிருக்கு. எல்லா பக்கம் தண்ணி போயிருக்கு. ஸோ நாம நைட்டு ஒரு 1 to 3 டைம், அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா உறங்குற நேரம், அந்த நேரத்துல வந்து எப்பவும் போல மழை பெய்யும், எப்பவுமே வந்து சரியா போயிரும் அப்படின்னு நினைச்சு நம்ம தூங்குற நேரம் அந்த மாதிரி அன்னைக்கு அசால்ட்டா என்னைக்கும் போல நடந்துரும், நம்ம அடுத்த நாள் விடிஞ்சிரும், நமக்கு இயல்பு ஆயிரும், இயல்பு வாழ்க்கை திரும்பிரும் நினைச்சு படுத்திருக்காங்க. பட் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து ரொம்ப பாதிச்சுட்டாங்க பிரதர். இதுல எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து இடிபாடுகளை சிக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒவ்வொருத்தரா எடுத்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்களே தவிர இன்னும் முழுமையா வந்து இதுக்கான பதில் கிடைக்கல. ஏன்னா தேடுதல் அதிகமாக இருந்தாலும், மீட்பு பணிகள் அதிகமா இருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம புரியாத புதிராவே இருக்கு பிரதர். ரெஸ்கியூ பண்ணி நம்ம முகாம்ல வச்சிருக்கவங்களுக்கு, குழந்தைகளா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், இவங்களுக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் இப்போ வரைக்கும் தேவைப்பட்டுட்டு இருக்கு? சாப்பாடு வந்து 3 நேரமும் வந்து சாப்பாடு குடுத்துட்டே இருக்காங்க. சாப்பாடு செய்யறதுக்குனே வந்து ஒரு டீம் வந்து இறங்கிருக்காங்க ப்ரோ. ஃபுல்லாவே சாப்பாடு வந்து எங்களை மாதிரி வாலண்டியர்ஸ் வராங்களா, அவங்களுக்கும் அவங்க ஃபுட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கேள்வி ப்ரோ, நீங்க வந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது மனசுல ஒரு விஷயம் நினைச்சு கிளம்பிருப்பீங்க. நீங்க அங்க போயிட்டு அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது உங்க மனசு எப்படி இருக்கு? சொல்ல முடியல பிரதர். ரொம்ப அதாவது உள்ள விட மாட்டாங்க, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கறது கன்ஃபார்ம். ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்களால கொண்டு வந்த திங்ஸை மட்டும்தான், அதுவும் கேம்ப்ல மட்டும்தான் கொடுக்க முடியும், மக்கள் கிட்ட டைரக்டா வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படிங்கிறது வர்றப்பவே எங்களுக்கு கிளம்புறப்பே தகவல் வந்துருச்சு. ஸோ பரவாயில்ல, நம்ம ஏதோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கலைனாலும் பொதுமக்களுக்காக சேகரிக்கப்பட்டு வச்சிட்டு இருக்கிற ஒரு கேம்ப்ல வந்து நாங்க கொடுத்துட்டோம். ஆனா மக்களை வந்து நாங்க நேரடியா பார்க்கல, பாதிக்கப்பட்ட மக்களை நாங்க பார்க்கவே இல்லை. ஸோ நாங்க அவங்க தங்கி இருந்த வீடோ இடமோ அதை பார்த்தாலே எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, மனவேதனையா இருக்கு, பேச முடியல. பட் ஆனா அவங்களோட இருந்த இடத்த பூரா உங்களுக்கு எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காமிச்சிட்டோம் பிரதர். அது ரொம்ப ரிஸ்க் எடுத்தா உள்ள வந்திருக்கோம். வாலண்டியர்ஸ், தமிழ் வாலண்டியர்ஸ் வந்து பாஸ் வச்சிருக்காங்க, பர்மிஷன் லெட்டர் வச்சிருக்காங்க. ஸோ அது அவங்க மூலம் தான் வந்து நாங்க உள்ள வந்திருக்கோம். அவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்களும் கிளீனிங் ஒர்க் பண்ணி எங்களால முடிஞ்ச வீடியோ வந்து மக்களுக்கு தெரியணும். ஸோ நிறைய சேனல்ல வருது, இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை லைவா உங்களுக்கு காமிக்கணும், சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் பிரதர். ரொம்ப கஷ்டம் பிரதர், நான் ரொம்பவே கண்டிப்பா. மேம் நீங்க சொல்லுங்க, நம்ம ஒரு வீடு கட்டுறது அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, லைஃப்லயே பெரிய அச்சீவ்மெண்டா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்க இவ்வளவு வீடுகள் சேதமாயிருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? எல்லாருக்குமே வீடு கட்டுறதுங்கிறது கனவு தாங்க. ஆனா இங்க இருக்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கட்டியிருப்பாங்க. இப்ப அந்த வீடு இல்ல, அந்த வீட்டுல இருக்க மக்களும் இல்ல அப்படிங்கிறப்போ வந்து நம்ம உயிரோட இருக்க மனுஷங்க அதை வந்து பார்க்கையில வந்து அது சொல்ல கூட அந்த வார்த்தையே வரல. அந்த அளவுக்கு இந்த இடம் எல்லாம் அவ்வளோ அழிஞ்சு போயிரு, உயிர் பொழைச்சா போகுதுன்னு நினைச்சு சில பேர் வந்து கிளம்பிட்டாங்களாமா, வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உயிர் தப்பிக்காம நிறைய பேர் இருக்கவங்க வந்து ஃபுல்லாமே இந்த தண்ணியில அடிச்சுட்டு போய் பாறை இடுக்குல இருக்கலாம், இல்ல தண்ணியோட சேர்ந்து கரை ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல சில பேர் எடுத்துட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட இறந்தவங்களோட பாடியோ இல்ல வந்து தண்ணியில அடிச்சுட்டு போன பாடியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர், அதாவது இதே ரிவர்ல 100 கிலோமீட்டர் தூர அளவுக்கு எல்லாம் போயிருக்கு, அங்கெல்லாம் பாடி எடுத்திருக்காங்க. ஸோ இறந்த இடம் வேற, ஒருவேளை அடிச்சுட்டு போன இடம் வேற, ஆனா அவங்க ரெக்கார்ட் பண்ணி எடுத்த இடம் வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர். அந்த இடத்துல எல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, பாடியா இறந்துருந்தாங்கன்னா பாடி எடுத்திருக்காங்க, சிக்கி இருந்தாங்க அப்படின்னா உயிரோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்கள மீட் இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இறந்த இடத்துலயும்
பாதிக்கப்பட்ட இடத்துல இல்லாம கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து மீட்டிருக்காங்க பிரதர். அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நம்ம இங்க இருந்துகிட்டு நம்ம சொந்த வீட்டுல இருந்துகிட்டு இந்த மாதிரி பிரச்சனையை அனுபவிச்சுட்டு நம்ம வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறப்போ நம்மளோட மனநிலைமை வந்து நம்ம அவங்களோட இடத்துல இருந்து நம்ம சொல்லவே முடியல. ஏன்னா நம்ம பாதிக்கப்பட்டிருந்தா நம்மளுக்கு அதோட இயல்பு தெரியும். ஆனா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறப்ப அவங்களோட கஷ்டம் என்ன, அவங்களோட மனநிலைமை என்னங்கிறது நல்லாவே ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியுது பிரதர். ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்னைக்குமே எந்த ஒரு இடத்துலயுமே நடக்கக்கூடாது. இயற்கையோட பேரழிவுக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து எல்லாமே சாதாரணன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் மனிதனுக்கு இயற்கைக்கு முன்னாடி மனிதனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, எல்லாருமே சாதாரணம் தான்.